தமிழ் திரையுலகில் ரொம்பவே பிஸியாக நடிகராக வலம் வர அருணம ரஜினி சார் இவர் நடிப்புல தற்போது வேட்டையின் திரைப்படம் உருவாக்கிட்டு இருக்கு. இந்த படத்தை தாசி ஞானவேல் இயக்கியிருக்காரு. லைகா நிறுவனம் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்துல ரஜினி சாருடன் ஃபகத் ஃபாசில், அமிதாப் பச்சன், ராணா டக்குபதி, ரித்திகா சிங், மஞ்சு வாரியர் அப்படின்னு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாலுமே நடிச்சிருக்காங்க. அனிருத் சார் இந்த படத்திற்கு இசையமைக்கிறார். இந்த படம் வர அக்டோபர் மாதம் திரைக்கு வருது. வேட்டையின் படத்துடைய ஷூட்டிங் அண்மையில முடிஞ்சிருக்காம். இந்த படத்தை முடித்த கையோடு லோகேஷ் கனகராஜ் இயக்கும் கூலி படத்துல நடிக்க தயாராகிட்டும் இருக்காரு. இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறாங்க. இந்த படத்துடைய ஆரம்ப கட்ட பணிகள் தற்போது விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. ஜூன் மாதம் கூலி படத்துடைய ஷூட்டிங் தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். மேலுமே இந்த படத்திற்குமே நம்ம அனிருத் அவர்கள் தான் இசையமைக்கிறாரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் சார் விரைவில் அவருடைய ரசிகர்களை சந்திக்க உள்ளதாகவும் சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள ராகவேந்திரா மண்டபத்தில் வைத்து இந்த சந்திப்பு நடைபெற இருப்பதாகவும் ஒரு தகவல் சமூக வலைதளங்கள்ல வைரலாச்சு. சோ இதனால பாத்தீங்கன்னா ரசிகர்களுமே ரொம்ப ஆவலுடன் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீரென பாத்தீங்கன்னா அந்த தகவல் போலியானது. அப்படி ஒரு பிளான் இருந்தது, ஆனால் தற்போது அது நடைபெறாது அப்படின்ற தகவலுமே வெளியாக இருக்கு. அதாவது இந்த பிளானை நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் தான் கேன்சல் பண்ணியிருக்காராம். ஒரு சில குடும்ப பிரச்சனைகளால தற்போது அவர் கொஞ்சம் பிரஷர்ல இருக்காரு. சோ அதனாலதான் இந்த விஷயத்தையுமே நிராகரிச்சிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருடைய மகள் ஐஸ்வர்யா தனுஷ். சோ இவங்க மீண்டுமே அவங்களுடைய டைவர்ஸ் பிரச்சனையை எடுத்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சீக்கிரமே இங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வைங்க அப்படின்னு ஐஸ்வர்யா அதிகமாக பிரஷர் பண்றாங்க அப்படின்ற தகவல் முன்பே வெளியாச்சு. தனுஷ் அவர்களுமே சமரசமாக போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் ஐஸ்வர்யா அதற்கு இடம் கொடுப்பதாக இல்லை அப்படின்ற தகவல் தான் தற்போது வைரலுமே ஆகிட்டு இருக்கு.